ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னுடைய உம்மத்திலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களிலே முதல் குரூப்புகளிலே உள்ளவர்கள் முஹாஜிர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய ஊர்களை விட்டு தங்களுடைய நாடுகளை விட்டு தியாகம் செய்து வந்தவர்கள் முஹாஜிர்கள். அதிலே உள்ள ஏழைகள், அவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு வருவார்கள். சொர்க்கத்தினுடைய கதவை துறக்க சொல்வார்கள். அப்போது மலக்குகள் கேட்பார்கள், உங்களிடத்திலே விசாரணை முடிந்து விட்டதா? அவர்கள் கேட்பார்கள், எங்களிடத்திலே விசாரிக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். எங்களிடத்திலே விசாரணை நடத்துவதற்கு என்ன இருக்கிறது? பி ஐயி ஷைஇன் நுஹாஸப் وإنما كانت أسيافنا على عواتقنا في سبيل الله حتى متنا على ذلك. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுப்பதற்காகவே நாங்கள் எங்களது வாள்களை கழுத்துகளிலே தொங்கவிட்டுக் கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த உலகத்தை தேடியதும் கிடையாது, இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை நாங்கள் எட்டி பார்த்ததும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். மலக்குகள் கதவுகளை திறப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இவங்க யாரு? ஏழைகள். எனவே ஏழ்மையை கண்டு நாம் கவலைப்படக்கூடாது. ஏழைகளை பார்த்து நாம் இலக்காரமாக பார்க்கக்கூடாது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டத்திலே முதல் கூட்டமாக அவர்கள் இருக்கலாம்.